ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணக்கு பருவம் 3 எண்ணியல் டாப்பிக்கில் உள்ள இவற்றை முயல்க அந்த சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் நம்மளுக்கு என்ன அப்படின்னா 1/4 என்ற பின்னத்தை தசம எண்ணாக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தசம எண் அப்படின்னா புள்ளி வச்ச நம்பராக மாற்றணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இதோட ஆன்சர் போடுவோம். நம்மளுக்கு என்ன சம்மு கொடுத்துருக்காங்க? 1/4 அப்படிங்கிறத என்னவா மாற்றணும் அப்படின்னா புள்ளி வச்ச நம்பராக மாற்றணும். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே கீழே உள்ள நம்பரில் 0 வர்ற மாதிரி மாற்றிக்கணும். அதாவது என்ன அப்படின்னா 10ஆவோ 100ஆவோ 1000ஆவோ 0வில் முடிகிற மாதிரி நம்பர்ஸாக என்ன பண்ணணும் அப்படின்னா இதை மாற்றிக்கணும். ஓகேவா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நம்மளால் இந்த 4 என்ன பண்ண முடியாது. எந்த நம்பரை இது கூட பெருக்கினாலும் நம்மளுக்கு என்ன வராது அப்படின்னா 10ங்கிற ஆன்சர் வராது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலேயும் கீழேயும் எந்த மாற்றம் செஞ்சாலும் மேலே உள்ள நம்பர் கூடவும் பெருக்கணும், கீழே உள்ள நம்பர் கூடவும் பெருக்கணும். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 4 கூட 25 பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 100ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் மேலேயும் கீழேயும் 25ஆல் பெருக்கிறேன். ஓகேவா? எந்த சம்முலையும் ஏதாச்சும் ஒரு நம்பர் கூட ஏதாச்சும் பெருக்கணும் அப்படின்னா மேலே உள்ள நம்பர் கூடவும் பெருக்கணும், கீழே உள்ள நம்பர் கூடவும் பெருக்கணும். ஓகேவா? இப்போ 1ம் 25ஐயும் பெருக்குனா அதாவது 1 × 25 வகுத்தல் 4 × 25. ஓகேவா? அப்போ பெருக்குனா நம்மளுக்கு என்ன 1ஐயும் 25ஐயும் பெருக்குனா நம்மளுக்கு 25, 4 25 எத்தனை அப்படின்னா 100. ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? அடிக்க போகிறோம். இங்கே 2 0 இருக்குது. அப்போ 2 0 வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா மேலே உள்ள நம்பரில் 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு என்ன இருக்குது 25, 1 2 2வது நம்பர் தள்ளி என்ன வைக்கணும் புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துக்கணும். ஓகேவா? 2 0 இருந்துச்சுன்னா 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும், 3 0 இருந்துச்சுன்னா 3 நம்பர், 1 0 இருந்துச்சுன்னா 1 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் 0.25 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். அடுத்து 2வது சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 63.257ல் 5ன் இடமதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா இதோட இடமதிப்பு கேட்டிருக்காங்க. இதில் என்ன 10ல் 1, இது 100ல் 1, இது 1000ல் 1. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 5வது நம்பரோட இடமதிப்பு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது 5ன் இடமதிப்பு 100ல் 1. புள்ளிக்கு அப்புறம் உள்ள நம்பரை எப்படி படிக்கணும்? 10ல் 1, 100ல் 1, 1000ல் 1 அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து 3வது சம் என்ன அப்படின்னா 75.036ல் 10ஆம் இடத்தில் உள்ள இலக்கத்தினை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன கேட்டிருக்காங்க 10ஆம் இடத்தில் உள்ள இலக்கத்தினை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 10ஆம் இடத்தில் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 0. ஓகேவா? அப்போது 75.036ல் 10ஆம் இடத்தில் உள்ள இலக்கம் 0. ஓகேவா? 0 தான் இதோட ஆன்சர். அடுத்து 4வது சம் என்ன கொடுத்துருக்காங்க 3 சம் 3.75 என்ற தசம எண்ணை பின்னமாக மாற்றுக அப்படி சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க தசம எண் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பின்ன நம்பரை மாற்றணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 3.75 அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது 2 நம்பர் தள்ளி இருந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நம்பரை மேலையும் கீழையும் 100ஆல் பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். கீழே ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கனால 2 0 சேர்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ என்ன செய்யணும் இதோட பெருக்க போகிறோம். 3 7 5 இந்த 2 0 இதோட சேர்ந்துரும். 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ இங்கே வரும் புள்ளி கீழே 100, 1ஐயும் 100ஐயும் பெருக்கினா 100. ஸோ இந்த 0 எல்லாம் போயிடும். நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முழு நம்பர் 3 7 5 வகுத்தல் 100 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 375 வகுத்தல் 100 அப்படி கிடச்சிருக்கு. இதை நான் 5வது வாய்ப்பால் அடிக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு 10க்கு அடிக்கிறோம். 2 5 எத்தனை 10, இந்த 0 எடுத்து இங்கே போட்டுக்கணும். அடுத்து இங்கே என்ன இருக்குது 3 0வில் வராது. அப்போ என்ன செய்யணும் 2 நம்பரை சேர்த்துக்கணும். அப்போ 7 5 35, பேலன்ஸ் 2 இருக்கும், இதோட சேர்த்தா 25. 5 5 எத்தனை அப்படின்னா 25. திரும்பவும் 5ஆல் அடிக்கிறேன். 4 5 20, இங்கே 1 5 5
பேலன்ஸ் 2 இருக்கும். இதோட சேர்த்தா 25. 5, 5 25 ஓகேவா? இதுக்கு மேல அடிச்சா நம்மளுக்கு என்ன வந்துரும்? புள்ளி வச்ச நம்பர் அதாவது தசம எண்ணே திரும்ப வந்துரும். ஸோ இதோட நிறுத்திக்கணும். இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன? 15/4 ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பின்னமா மாத்த சொல்லியிருக்காங்க. நம்ம பின்னத்தோட வச்சிரணும். இதுக்கு மேல அடிச்சா என்ன ஆயிரும் அப்டின்னா, தசம எண்ணா மாறிரும். ஓகேவா? அப்ப இதோட ஆன்சர் என்ன? 15/4. 2வது சம் நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்க? 5 1/5 என்ற கலப்பு பின்னத்தை தசம எண்ணாக எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கா. ஓகேவா? தசம எண் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? புள்ளி வச்ச நம்பரா மாத்த சொல்றாங்க அப்படின்னு ஞாபகம் வரணும். இப்ப நம்ம இதோட ஆன்சர் போடுவோம். இது எப்படி இருக்கு? கலப்பு பின்னமா இருக்கு. கலப்பு பின்னமா இருந்தா நம்ம என்ன பண்ண முடியாது? சம் போட முடியாது. அதனால இத என்ன செய்றேன் அப்படின்னா, பின்னமா ஃபர்ஸ்ட் மாத்துறேன். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த 2 நம்பரையும் பெருக்கிக்கணும். பெருக்கி வர ஆன்சர் கூட இந்த நம்பர கூட்டிக்கணும். ஓகேவா? இத 2யும் பெருக்குனா 5 5யும் பெருக்குனா நம்மளுக்கு 25. இப்ப என்ன செய்யணும்? 25 இது கூட என்ன பண்ணணும்? +1 இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர போடணும். 2 இருந்தா 2 போடணும். 3 இருந்தா 3 போட்டுக்கணும். இங்க 1 இருக்கனால நான் 1 போடுறேன். இங்க கீழ என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர அப்படியே எடுத்து கீழ போட்டுக்கணும். ஓகேவா? இத கூட்டுனா நம்மளுக்கு என்ன? 26/5 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ 26 என்ன செய்யணும்? 5ஆல வகுக்க போறோம். அப்போ இந்த 2 நம்பரையும் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். 5 × 5 நம்மளுக்கு என்ன அப்படின்னா 25. எத்தனை டைம் சொல்லும்போது நம்மளுக்கு 25 வந்திருக்கு? 5 டைம் சொல்லும்போது. ஸோ 5 மேலே போட்டுக்கணும். 25 இங்கே போட்டுக்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். 6ல் 5 போச்சுன்னா 1, 2ல் 2 போச்சுன்னா 0. ஓகேவா? இங்கே உள்ள நம்பர் எப்படி இருக்கு? பெரிய நம்பராக இருக்கு. இங்கே உள்ள நம்பர் சின்ன நம்பராக இருக்கு. ஓகேவா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க புள்ளி வச்சுக்கணும். ஓகேவா? புள்ளி வச்சுட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, கீழ உள்ள நம்பர் கூட ஒரு 0 சேர்த்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு 0 சேர்த்தாச்சு. இப்போ நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னா 10 இருக்கு. ஓகேவா? இப்போ 5வது வாய்ப்பாடுல 10ங்கிற ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வரும் எப்போ அப்படின்னா 2 டைம் சொல்லும்போது நம்மளுக்கு 10 அப்படின்னு வரும். ஸோ இங்க என்ன பண்ணணும்? 2ன்னு போட்டுக்கணும். இங்க நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் போடணும். அடுத்த ஸ்டெப் என்ன? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா 0. அப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 5.2 அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர். 6வது சம் என்ன? 0.567 0.576 இவற்றில் எது பெரிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 0. இது ரெண்டுமே 0 0ன்னு இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? அடுத்த என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இங்கேயும் 0 இங்கேயும் 0 ரெண்டும் சமமா இருக்கு. அடுத்து புள்ளிக்கு அடுத்த நம்பர் இங்கேயும் 5 இருக்கு இங்கேயும் 5 இருக்கு. 2ம் சமமா இருக்கு. ஸோ இங்க எத்தனை இருக்கு? 6 இருக்கு. இங்க 7 இருக்கு. அப்ப இத விட இது என்னது? பெரிய நம்பரா இருக்கு. ஓகேவா? அப்ப இதுல பெரிய நம்பர் எது அப்படின்னா 0.576 என்பது பெரிய எண். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 நம்பரும் சமமா இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் பார்க்கணும். அடுத்த நம்பரும் சமமா இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் பார்க்கணும். அதுவும் சமமா இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் பார்க்கணும். ஓகேவா? அப்படி பார்த்து எந்த நம்பர் பெருசா இருக்கோ அதை தான் நம்ம என்ன எழுதணும்? பெரிய எண் அப்படி சொல்லி எழுதணும். ஓகேவா? அடுத்து 7th சம் 3.30, 3.03 இவற்றை ஒப்பிடுக. மேலும் இவற்றில் சிறிய எண்ணை கண்டறிக அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? சிறிய நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? முழு எண் இங்கேயும் 3 இருக்கு இங்கேயும் 3 இருக்கு. ரெண்டுமே சமம். 2 சைடும் 3 3ன்னு இருக்கு. ஓகேவா? அடுத்து புள்ளிக்கு அடுத்த நம்பர் இங்கே 3 இருக்கு. இங்கே என்ன இருக்கு அப்படின்னா 0 இருக்கு. ஓகேவா? 3 பெருசா 0 பெருசா அப்படின்னா 3 தான் பெருசு. ஓகேவா? அப்போ இதில் எந்த நம்பர் பெரிய சிறிய எண் தான் கேட்டிருக்காங்க. அப்போ சிறிய நம்பர் எது அப்படின்னா 3.03 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? அப்போ சிறிய எண் 3.03 இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து சரியான குறியீடுக அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் இல்லாட்டி ரெண்டும் சமமாக இருக்கா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு மாதிரியே 2 நம்பரும் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இங்கேயும் 2 இங்கேயும் 2 புள்ளிக்கு அடுத்து இங்கேயும் 5 இங்கேயும் 5 இங்கேயும் 7 இங்கேயும் 7. ஓகேவா? 2 சைடும் எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. இங்கே 0 இருக்குது இங்கே 0 இல்லை. இங்கே நம்ம 0 போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? 0 இருந்தாலும் இல்லாட்டியும் இது 2ஓட மதிப்பும் ஒரே மதிப்பு தான். ஓகேவா? அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா 2 சைடும் சமமாக இருக்குது அப்படின்னு ஆன்சர் எழுதிக்கணும்.
அடுத்து 9வது சம் கீழ்காணும் தசம எண்களை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏறு வரிசை அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும். இறங்கு வரிசை அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வரணும். இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர், இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். இப்போ நம்ம ஏறு வரிசை அப்படிங்கிறதுனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போக போகிறோம். இங்கே ஃபர்ஸ்ட்டு எது சின்ன நம்பர்? 1ல் ஆரம்பிக்கிறது தான் சின்ன நம்பர். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? 1 எல்லாத்துலேயும் 1 1ன்னு இருக்குது. 2 1 இருக்குது. ஓகேவா? இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ எது சின்ன நம்பர் அப்படின்னா 4 தான் சின்ன. 5ஐ விட 4 சின்ன நம்பர். அப்போ 4 தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகேவா? அப்போ இந்த நம்பர் ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகேவா? அடுத்து 1 தான் எழுதணும். 1 புள்ளி அதுக்கடுத்து 1ல் ஏதாச்சும் நம்பர்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இல்லை, அப்போ இந்த நம்பரை எடுத்து எழுதிக்கணும். 1 முடிஞ்சிடுச்சு. அப்போ இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 5ஐ விட 4 சின்ன நம்பர். அப்போ 4 தான் எழுதணும். 4லேயே 2 நம்பர் இருக்குது. ஓகேவா? அப்போ புள்ளிக்கு அடுத்த நம்பர் பார்ப்போம். இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஓகேவா? இது 2ல் எது சின்னம் அப்படின்னா 1 தான் சின்னம். அப்போ என்ன பண்ணணும்? 4.15 தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கடுத்த நம்பர் 4.51 எழுதணும். அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னா 5 ஆரம்பிச்சிருச்சு. 5 எடுத்துக்கணும். ரெண்டும் ஒரே நம்பராக இருக்குது. அடுத்த நம்பரை பார்க்கணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 1 தான் சின்னம். அப்போ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஓகேவா? 5.14 அதுக்கடுத்து 5.41. ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா ஏறு வரிசை. ஏறு வரிசைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே மாதிரி நம்பர் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த நம்பரை பார்க்கணும். எந்த நம்பர் சின்னமாக இருக்குது, எந்த நம்பர் பெருசாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்து ரைட் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் பாய்.